ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஏனோ தேவையற்ற ஒரு ஏக்கமும் தவிப்பும் சிரஞ்சீவி நிலாவின் மனதில் குடிக்கொள்ள அது அவர்கள் இருவரையும் ஊமையாக்கியது. எதிரெதிரே 2-3 முறை பார்த்தும் இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ஏனென்று தெரியவில்லை. கண்காணா இடங்களுக்கு பிரிந்து செல்வது போல் இருவரின் மனதிலும் தேவையற்ற ஒரு சோகம் தவிப்பு. அது தேவையற்றது என்று அறிந்தும் இருவராலும் அந்த தவிப்பை மட்டும் அடக்க இயலவில்லை. இரவாகிவிட்டது. ஆனால் இருவரின் மனதிலும் இருந்த தவிப்பு இன்னும் அடங்கவில்லை. நிலாவை தேடிச் செல்ல சிரஞ்சீவியின் மனம் துடித்தது. அவளோடு சில நிமிடங்கள் ஏனும் தனிமையில் இருக்க ஒரு ஆசை. ஆனால் அவள் தவறாக நினைத்து விடுவாளோ என்ற பயம் அவன் ஆவலிக்கும் ஆசைக்கும் தடை போட, உறக்கத்தை இழந்து தவித்தவன் அவள் நினைவில் வாட, அதே தவிப்போடு தவித்துக் கொண்டிருந்த நிலாவோ அவனை தேடி வந்தே விட்டாள். இயற்கை மீது மை பூசினார் போன்று காணும் இடமெல்லாம் இருள் சூழ்ந்து கிடக்கிறது. வன விலங்குகளின் உருமலும் கர்ஜனையும் அவள் மனதில் ஒரு பயத்தை தலை தூக்கவே செய்தது. ஆனாலும் அவள் கால்கள் மட்டும் அவன் குடிசையை நோக்கி முன்னேறியது. குடிசையை எட்டியும் விட்டாள். குடிசை ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். விளக்கு இப்போதும் சுடர் விட்டு எரியவே செய்கிறது. அவன் கட்டிலில் விழி மூடி படுத்திருக்கிறான். ஆழ்ந்து உறங்குகிறான் என்று அவள் தவறாக நினைத்தாள். மெல்ல நடந்து வந்து அவனது குடிசை வாசலில் அவன் மீது சாய்ந்து நிற்பது போல் சாய்ந்து நின்றவள் கதவு திறந்து கொண்டதால் தடுமாறி வீழ்ந்து விட்டாள். ஆனால் வீழ்ந்தது சிரஞ்சீவியின் மார்பில். தடுமாறி போனவனும் மூங்கில் தூணை பிடித்து நின்று விட்டான். அவன் ஒரு கரம் அவளை அணைத்தும் கொண்டது. இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. சட்டென்று விலக முயன்றவளை அவன் விடுவிக்க தயாராகவில்லை. ஜன்னலோரம் நிழலாட்டம் தெரிஞ்சதும் கண்டிப்பா நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். உன்னை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு இருக்கும்போது என்ன பார்க்கணுன்ற ஆசை உனக்கு இருக்காதா என்ன? ஆனா சட்டுன்னு நீ திரும்பிட்டதும் ஓடி வந்து உன்னை தடுக்கலான்னு வந்தேன். என்னையே தடுமாற வச்சுட்ட. ஆனாலும் உன்னுடைய தைரியத்தை கண்டிப்பா பாராட்டணும். இது தைரியம் இல்லைங்க, உங்க மேல இருக்கிற காதல். அது புரியுது. அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே கட்டிலை நோக்கி அவன் நடக்க, மறுப்பு கூறவோ எதிர்க்கவோ மனமில்லாமல் அவனோடு நடந்தாள் நிலா. நீங்க இனி தூங்கலையா? எப்படி தூங்குறது? தூக்கத்தை தான் நீ வாங்கிட்டு போயிட்டியே. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. என் குடிசைக்கு வந்திருக்கலாமே. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்திருக்கலாமே நினைச்சேன். ஆனா நீ தப்பா நினைப்பியோன்னு அப்படியே வார்த்தைகளை நிறுத்தியவன், ஆனா நீ தேடியே வந்துட்டியே. கட்டிலின் அருகில் வந்தவன் அவளை கட்டிலில் அமர்த்தி விட்டு அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து அவள் கரத்தை பிடித்து மெல்ல வருட ஆரம்பித்தான். அவள் விழிகள் அங்கு முழுவதும் ஓடி இறுதியில் அவன் மீது நிலைத்தது. தன்னையே ஆசையாய் காதலாய் தவிப்பாய் பார்க்கும் அவனை கண்டதும் அவள் தலை சாட்டென்று குனிந்தது. தவறு ஏதும் நடந்து விடுமோ என்ற பயம் அவள் மனதில் தலை தூக்கவே செய்தது. அவன் கரத்தில் சிக்கிக் கொண்ட தன் கரத்தை மெல்ல விடுவித்துக் கொண்டவள் சட்டென்று எழுந்து கொண்டாள். நான் போறேன். அவள் கரத்தை பற்றியவன், இப்பதானே வந்த, உடனே போறேன்னு சொல்ற? இல்ல, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க கதவை திறந்துட்டீங்க. நானும் முன்ன சும்மா பார்த்துட்டு இருக்கதான் ஆசைப்படுறேன். நீ பயப்படுற மாதிரி எந்த தப்பு நடக்காது. தன் மனதை அவன் அப்படியே வாசித்து விட அசடு வழிந்தவள், நான் அப்படியெல்லாம் சொல்லலையே, அத நினைச்சு பயப்படவும் இல்ல. பொய். குறும்பாக சிரித்தபடி அவன் கூற அவளும் சிரித்தாள். பிளீஸ் உட்காரு. வேறு வழியின்றி அவன் அருகில் அவள் அமர, உனக்கு எப்ப லீவு கிடைக்கும்? அவள் கரத்தை தன் தொடையில் வைத்து இதமாக வருடியபடியே அவன் கேட்க, லீவெல்லாம் உடனே கிடைக்காது. அப்படின்னா நம்ம கல்யாணமும் உடனே நடக்காதே. அது உடனே நடக்கும். அது எப்படி? நான் சென்னையிலேயே ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல வேலை தேடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் என்றவனுக்கு அதன் பொருள் சட்டென்று புரிய முகம் மலர்ந்து சிரித்தவன், தேங்க்யூ. உங்களை விட உங்களை சேர நான் தான் ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்க காதல், பாசம் இதையெல்லாம் எட்டி நின்று ரசிக்கிறத விட பக்கத்துல வந்து ரசிக்க, அனுபவிக்க ரொம்ப ஆசையா இருக்கு. வெட்கத்தை விட்டு கூறிவிட்டவள் சட்டென்று நாவை கடிக்க அதை ரசித்தவன், நீ இப்படி பேசுறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? சாரி, நான் ஏதோ உளறிட்டேன். தப்பா எதுவும் சொல்லலையே.
என்ன நீ எந்த அளவு நேசிக்கிறேன்னு எனக்கு புரிய வச்சிருக்க. அத கல்யாணத்துக்கு அப்புறமா புரிய வச்சிருக்கலான்னு இப்ப தோணுது. நாணத்தில் அவள் முகம் சிவக்க தாடியை பிடித்து மெல்ல உயர்த்தியவன், கல்யாணத்துக்கு அப்புறமா நீ சொல்லி இருந்தா இவ்வளவு போதை இருந்திருக்காது. ரொம்ப நல்லா பேசி ஆளை கவுக்குறீங்க. இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்களை கவுத்திருக்கீங்க? அவள் குறும்பாக கேட்க, ஒரு 10, 15, 20 அதுக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். வாய் விட்டு அவள் சிரிக்க, என்ன கிண்டலா? சும்மா சொன்னேன். சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியது. மெல்ல விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, சொல்லவா? நீங்க தப்பா எல்லாம் எடுத்துக்க கூடாது. உன்னை போய் தப்பா நினைப்பேனா? என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய மார்பிள் சாஞ்சு கொஞ்ச நேரம் படுத்துக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதானா? அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்தவன் மெல்ல காட்டிலில் சாய்ந்தான். என்னவென்று சொல்ல முடியாத ஒரு நிம்மதி, ஆனந்தம், அது நிம்மதி பெருமூச்சாக அவளிடமிருந்து எழ அவளை இதமாக அணைத்தவன், எனக்கு கூட ஒரு சின்ன ஆசை இருக்கு, சொல்லவா? நீயும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஆவலாய் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள், என்ன? ஒரு முத்தம், ஒரே ஒரு முத்தம் உனக்கு கொடுக்கணும்னு, நீதான் எனக்கு மனைவியாக போறேன்னு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து ஒரு சின்ன ஆசை. ஆனா சொல்ல பயமா இருந்தது, சொல்லல. இப்போ நீ அனுமதி கொடுத்தா ஒரே ஒரு முத்தம், ஆசையாய் அவன் கேட்க, என்று அவள் அனுமதி அளிக்க, அவன் இதழ்கள் மெல்ல அவள் இதழை நெருங்க அவள் இதயம் படபடவென்று சத்தமாக அடித்துக் கொண்டது. அவள் விழிகளில் லேசான பயம் சேர்வதை கண்டவன் அவள் இதழை நெருங்கிவிட்ட தன் இதழை மெல்ல அகற்றி அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விலகி கொண்டான். அவன் உதட்டிலேயே முத்தம் கொடுத்திருக்கலாம் என்று அவள் மனம் நினைத்தது. ஏமாற்றம் அவள் விழிகளில் அப்பட்டமாக தெரிய சிரித்தவன், உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. நாங்க அத்துமீறினா பயப்படுவீங்க, மீறாட்டி தவிப்பீங்க. உதட்டை பிதுக்கி சிரித்தாள் நிலா. ஒரு விஷயம் கேட்டா உண்மை சொல்லுவியா? கேளுங்க. உண்மையிலேயே உன் மனசுக்குள்ள இப்ப என்ன இருக்கு? நீ என்ன நினைக்கிற? மறைக்காம உண்மையை சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். மறைக்காம உண்மையை சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா உண்மையை சொல்ல கொஞ்சம் தயக்கமா கஷ்டமா தான் இருக்கு. என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? உங்ககிட்ட சொல்லதான் தயக்கம். அது எனக்கே வினையாயிடக்கூடாது இல்லையா? சிரித்தவன், ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை எல்லாம் இருக்கு. நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா என் ஆசைகளை உங்ககிட்ட சொல்லி இருக்க மாட்டேனே. சரி, பேச்ச மாத்தாத. உன் மனசுல இப்ப என்ன இருக்கு சொல்லு. உண்மையை சொல்லணும்னா உங்க அத்துமீறல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எல்லையை தாண்டாத வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா பாதிப்பு எப்பவும் பெண்கள் எங்களுக்கு மட்டும்தான். ஏதாவது காரணத்தால கல்யாணம் நடக்காம போனா கலங்கப்பட்டு நிக்கிறது நாங்க மட்டும்தானே. உங்களை விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துல சொல்லல. சமுதாயத்துல தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக சொல்றேன். நீயே இப்படி பயப்படுற? என்னன்னாலும் நீ வேண்டான்னு நான் சொல்ல போறதில்ல, நான் வேண்டான்னு நீயும் சொல்ல போறதில்ல. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சேர்ந்து முடிவு பண்ண கல்யாணம், அதனால வீட்டுல இருந்தும் எந்த எதிர்ப்பும் வர போறதில்ல. அப்படி எதுக்கு நீ பயப்படுற? அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கண்டிப்பா எல்லையை தாண்டி நான் போக மாட்டேன். எனக்கும் ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளுக்கு கடிவாளம் போடுற சக்தியும் எனக்கு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா சில சமயங்கள்லயாவது நாம சூழ்நிலை கைதியா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாக்குறோம். அதுதான் பயமா இருக்கு. நம்ம விஷயத்துல அப்படி என்ன சூழ்நிலை வந்துட்டு போகுது? எந்த வழியில யோசிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி முழங்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் போதும் நீங்க கொடுக்க தவிர்த்த முத்தத்துக்காக என் மனசு ஏங்கதான் செய்து. அந்த முத்தம் வேண்டும் என்று இதைவிட தெளிவாக அவளால் எப்படி கூற இயலும்? ஆசையாய் அவள் இதழ்களை அவன் விரல்கள் வருட, அவள் தாமரை விழிகள் பாதி மூடிக்கொள்ள, மெல்ல குனிந்து அவள் இதழ்களில் இதமாக இதழ் பதித்து போதையை ஏற்றிவிட்டான். அவள் கரம் அவனை இறுக்கமாக தழுவிக்கொள்ள, அவள் செவ்விதழை ஆசை தீர புசித்த பின் தான் விடுவித்தான். ஏக்கமாய் அவள் விழிகள் அவனை பார்க்க, ஆசையாய் அவள் கழுத்தில் இதழ் பதித்தான். அவளிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை. பாதி மயங்கிய அவளது விழிகளில் அடுத்த முத்தத்தை பதித்தான். இப்போது அவள் உடலின் ஒவ்வொரு பாகமும் அவன் இதழின் சூட்டை அறிய துவங்கியது. எல்லையை தாண்டாமல் முத்தங்களோடு நிறுத்தி கொண்டவன்
விடியும் வரை அவளை அணைத்தபடியே கிடந்தான். அதிகாலை பறவைகளின் சலசலப்பு சத்தம் எழுந்ததும் துள்ளி எழுந்தவளை இழுத்து தன் மீது போட்டவன் அவள் நெற்றியில் அழுத்தி ஒரு முத்தமிட்டான். சீக்கிரமா உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னை கிளம்பு. உடனே கிளம்பிடுறேன். இன்னைக்கு போய் சேர்ந்ததும் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு நான் கிளம்பிடுறேன். என்னை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமான்னு தெரியல, ஆனா உங்களை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தோணுது. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் கள்ள விட போதை இருக்கு தெரியுமா? ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நீங்களும் சீக்கிரமா லீவ் போட்டுட்டு வந்து சேருங்க. ஓகே, சரி சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க, நான் கிளம்புறேன். அவனிடம் இருந்து அவள் விலக அவளை ஏக்கமாய் அவன் பார்க்க அவன் இதழில் அழுத்தி ஒரு முத்தமிட்ட பின் அவள் விலகி சென்றாள். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.